ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான வீடியோ எது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, அதுவும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும், கன்சீவ் ஆகிறதுக்கு கன்செப்ஷன் சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் சத்தை வந்து எப்படி அதிகப்படுத்துறது, அதுவும் இயற்கையான முறையில் எப்படி அதிகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ப்ரெக்னென்சி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களோட கருமுட்டையோட குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், கருமுட்டையோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும், அந்த உண்டாகிற கரு வந்து நல்ல ஆரோக்கியமான கருவாக, நல்ல ஒரு எந்த விதமான உடல் குறைபாடும் இல்லாமல் நல்ல கருவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே எடுக்கணும் அப்படின்னு இப்போ எல்லா டாக்டர்ஸுமே வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அட்வான்ஸ்டாக இதை வந்து டேப்லெட் ஃபார்ம்லேயும் வந்து எடுக்கிறாங்க, கன்சீவ் ஆகிற வரைக்குமே அதை எடுக்கிறாங்க. பட் நிறைய பேர் வந்து இந்த டேப்லெட் எடுக்கலை அப்படிங்கிறவங்க வந்து இயற்கையிலே உணவில் எப்படி அந்த ஃபோலிக் ஆசிட் சத்தை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறது, அதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகளை அடிக்கடி நம்ம சேர்த்துக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த ஃபோலிக் ஆசிடை வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவு சார்பாக நிறைய ஹோம்மேட் அண்ட் ஆர்கானிக் ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ் பேட்சாக ஆர்கானிக்காக ஹை குவாலிட்டியில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் முக்கியமாக ஃபர்டிலிட்டி ஃபுட்டுமே நம்மக்கிட்ட வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஃபர்டிலிட்டி ஃபுட் மீன்ஸ் ஃபர்டிலிட்டி பூஸ்டர் பண்ணுற மாதிரியான பவுடருமே வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மிக்சடு சீட்ஸ் பவுடர், பூங்கார் அரிசி கஞ்சி, மாப்பிள்ளை செம்பா கஞ்சி, பயோட்டின் நட்ஸ் பவுடர், ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸ்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோம்மேட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஈஸி குக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் புட்டு மிக்ஸு, பொங்கல் மிக்ஸு, கஞ்சி மிக்ஸு, இது எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதெல்லாமே வாங்கி நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற சத்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கரு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் கருமுட்டையோட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்கும் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து நம்ம டேப்லெட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டால் அதை ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். பட் உணவு மூலமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோலேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோலேட் அதிகமுள்ள காய்கறிகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ். இந்த கேபேஜை நீங்கள் அடிக்கடி உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறதன் மூலமாக உங்களோட ஃபோலேட் சத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்க முடியும். இதில் வந்து 2 வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இந்த பர்பிள் கலர் ஒன்று, இந்த பர்பிள் கலர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த பர்பிள் கலர் கேபேஜும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வேறு எதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்கோலியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் விட்டமின் சி இருக்குது. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீனும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ப்ரொக்கோலி வந்து ஒரு பெஸ்ட் ஒரு வெஜிடபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ப்ரொக்கோலி கிடைச்சாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து உங்களோட டயட்டில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3ஆவதாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃபுட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர்ஸ். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் யூஸ்வலாக நம்ம வந்து ஒயிட் கலர் தான் ஃபாலோ பண்ணுவோம். அந்த வெள்ளை கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் சத்து நிறைய இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் வந்து ஃபோலிக் ஆசிட், ஃபோலேட் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃபுட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பினாச், அதாவது வெந்தயக்கீரை வகைகள். இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் ரிச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வெந்தயக்கீரையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு உடல் குளிர்ச்சியும் தரும், ஃபோலிக் ஆசிட் சத்தையும் தரும். இதுக்கப்புறமா ஸ்பினாச், அதாவது பசலைக்கீரை, பாலக்கீரை, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கீரைகளையும் வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலுமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாமல் அதையும் பயன்படுத்துங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரையிலையும் நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது, அயர்ன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த முருங்கைக்கீரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி, இதுலேயும் நிறைய ஃபோலேட் அண்டு பி விட்டமின்ஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த பூசணியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த உணவுகள் எல்லாத்தையுமே உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் டெய்லி இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக வந்து கன்செப்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.